வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அப்பா இறந்து போனதுக்கப்புறமா அவரோட பிலாங்கிங்ஸை ரவியோட அம்மா அதையெல்லாம் எரிச்சிடுன்னு சொல்லி 3 பெரிய பாக்ஸில் கட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட மனசில்லாத ரவி அதை தன்னோடையே பெங்களூருக்கு எடுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பா ஞாபகார்த்தமா அவன் எடுத்து வச்சிருந்த அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் அவனோட ட்ரெஸ் வச்சிருந்த வார்ட்ரோப்புக்கு பக்கத்துல இருந்த வார்ட்ரோப்ல நீட்டா ஹேங்கர்ல மாட்டி தொங்க விட்டுருந்தான் ரவி. அவரோட வாட்ச், கோல்ட் செயின், மோதிரம் எல்லாத்தையும் அதுக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தான். இதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அது இருக்கிறத கூட மறந்துட்டு அவனோட வேலையில பிஸியாக ஆரம்பிச்சான் ரவி. அப்பதான் அவன் தங்கியிருந்த வீட்டுல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. அதுல முதலாவது அந்த துணி வைக்கப்பட்டிருந்த வார்ட்ரோப்ல இருந்தே ஆரம்பிச்சது. என்ன நடந்திருக்குன்னா, பல முறை அந்த வார்ட்ரோபோட டோர் திறந்திருப்பதை கவனிச்சான் ரவி. அவன் எத்தனை முறை அதை மூடி வச்சாலும் சரி, சில மணி நேரங்கள் கழிச்சு பார்க்கும்போது, அதாவது அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போதெல்லாம் அந்த டோர் ஓபன் ஆகியே தான் இருக்கும். இதை பார்த்ததும் அவனுக்கு தோன்றின முதல் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, ஒருவேளை அந்த கதவை ஹோல்ட் பண்ற மேக்னெட் லூஸ் ஆயிருக்கலாம், அதனால கூட கதவு சரியா மூடாம போயிருக்கலாம்லன்னு ஒரு விளக்கத்தை அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டான். அடுத்து அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. அதுவும் அவன் ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வர்ற டைம்ல எல்லாம் ஒரு மாதிரி சகிக்க முடியாத துர்நாற்றம் அந்த வீடு முழுக்க பரவி இருந்ததை கவனிச்சான் ரவி. வீடு முழுக்க அலசி பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த நாத்தம் எங்கிருந்து வருதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அந்த நாத்தம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அவன் வீட்டுக்குள்ள வந்த ஒரு 1/4 மணி நேரம் நீடிச்சாலே ரொம்ப பெருசு. இது எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா அந்த வீட்டுல இருந்த பொருட்கள் வெச்ச இடத்துல இல்லாம வேற வேற இடங்கள்ல மாறி இருக்க ஆரம்பிச்சது. ரவி தனியா இருந்ததால அவனோட பிளாட்ல அதிகமான பொருட்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன், அவன் வீட்டுல டிவி கூட இல்ல. பிகாஸ் அதை பார்க்க அவனுக்கு நேரமும் கிடையாது. அவனோட பர்சனல் பிலாங்கிங்ஸ், சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், வீட்டோட சாவி, கார் அண்ட் பைக்குன்னு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் அவன்கிட்ட இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கம்மியான பொருட்களும் திடீர்னு வெச்ச இடத்துல இல்லாம போனா சந்தேகம் வரும் தானே. அதுதான் அவனுக்கும் ஏற்பட்டுச்சு. இது ஏதாவது ஒரு தடவை 2 தடவைனா ஓகே, அது எப்படி டெய்லியும் ஏதாவது ஒரு பொருள் வெச்ச இடத்துல இல்லாம மாறி மாறி இருக்கும்? இப்படி ஒரு சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டாலும், ஒருவேளை நாம தான் எங்கேயாவது மாத்தி வச்சுட்டு அதை மறக்கிறோமோன்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனை தேடிச்சு. அது மட்டும் இல்லாம நாம இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்களோன்ற ஒரு சந்தேகமும் அவனுக்கு ஏற்பட்டுச்சுதான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ள வெளியாளுங்க யாருமே உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது உள்ள யாரு வரப்போறா, அதுவும் என்னோட வீட்டுக்கு யாரு வரப்போறான்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவனை விட வசதியான குடும்பங்கள் அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல இருந்தாங்க. ஸோ ஒருவேளை திருடனே வந்திருந்தாலும் திருட போறவன் அதிக பொருட்கள் இல்லாத என் வீட்டுக்கு எதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு ஏற்படாம இல்லை. அடுத்ததான் நைட் டைம்ல அவன் தூங்குற ரூம் திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடும். அந்த ஃப்ளாட்டுக்கு அவன் குடி வந்த 4 வருஷத்துல அந்த மாதிரியெல்லாம் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. அடுத்ததா ஏதோ ஒரு சத்தம் அந்த வீடு முழுக்க கேட்க ஆரம்பிச்சது. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாதிரி பஸ்ஸிங் ஜோன் மாதிரி இருந்தது. ரூம்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பூச்சி விடாம பறந்துகிட்டே இருந்தா ஒரு பஸ்ஸிங் சவுண்ட் கேட்கும்ல, அது மாதிரியான ஒரு சத்தம் தான் அது. ராத்திரி நேரங்கள்ல வீடே அமைதியா இருக்கும்போது அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. தூங்க முடியாம எழுந்து போய் அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தேடும்போது எதையுமே அவனால கண்டுபிடிக்க முடியல. அடிக்கடி தன் பக்கத்துல இன்னொரு நபர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்க அவன் உணர ஆரம்பிச்சான். இப்படி தொடர்ந்து அவனை சுத்தி வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது. சிலதுக்கு அவனே லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கிட்டான் தான். ஆனா சில நிகழ்வுகளுக்கு அப்படி எந்த விதமான பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனையும் அவன் யோசிக்கவே முடியல. இது நடக்க ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே நம்மளை சுத்தி ஏதோ நடக்குதுன்னு அவன் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு விஷயத்தை பார்த்தான் ரவி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சு வச்ச ஒரு ஃபைல் ஆனுவல் ரிவ்யூக்காக ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போக வேண்டி இருந்துச்சு.
2-3 நாள் முன்னாடியே கொண்டு போயிருக்கணும். ஆனா அவனோட மைண்ட் ரீசெண்டா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்ததால ஒவ்வொரு நாளும் அதை எடுத்துட்டு போக மறந்துகிட்டே இருந்தான். இன்னைக்கு எப்படியாவது எடுத்துட்டு போயே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில அவசரமா அந்த ஃபைலை தேட ஆரம்பிச்சான் ரவி. அப்போ வீடு முழுக்க தேடினதுக்கு அப்புறமா அவனோட துணிகள் வச்சிருந்த வார்ட்ரோபையும் திறந்து பார்த்திருக்கான். அங்கேயும் இல்லை. கடைசியா அவனோட அப்பாவோட ட்ரெஸ் மாட்டி இருந்த வார்ட்ரோபை ஓபன் பண்ணி அவசரத்துல தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு எதிர்பாராத விஷயம் அவனோட கண்ணில் பட்டுச்சு. என்னன்னா, அந்த ட்ரெஸ் சஃபாரி ஷூட் மாதிரியான ஒரு ட்ரெஸ். அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆள் நின்னுகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? லைக் அந்த ட்ரெஸ்ஸை யாராவது போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன, உள்ள எதுவுமே இல்லாம எம்டியா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த ட்ரெஸ். அவனுக்கு முதல்ல நாம என்ன பாக்குறோன்னே புரியல. அதை பாக்கிறதுக்கு ஏதோ சிஜி மாதிரி இருந்துச்சு. அவனையும் அறியாம அந்த ட்ரெஸ்ஸை ஏனோ தொட்டு பார்த்தான் ரவி. அந்த ட்ரெஸ் வாமா இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை தொட்டா அவங்களோட உடம்பு சூடு அந்த ட்ரெஸ்ல இருப்பதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபீல் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. இது எப்படி நடக்க முடியும்? ரவி அந்த வார்ட்ரோபை திறந்தே பல நாட்கள் ஆகி இருந்தது. அதுவும் அந்த வீட்டில் அவனை தவிர வேற யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரெஸ் மறுபடியும் நார்மல் நிலைக்கு வந்துச்சு. அது வரைக்கும் அந்த வீட்டில் நடந்த மற்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனை அவனால சொல்லிக்க முடிஞ்சதுதான். ஆனா இப்போ அவன் நேர்ல பார்த்த விஷயத்துக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனை அவனால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இவன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மேல் ஷெல்ஃப்ல இருந்து அவன் தேடிக்கிட்டு இருந்த ஃபைல் தானா அவனோட காலடியில வந்து விழுந்துச்சு. அதை பார்த்துட்டு பலமான யோசனையோடையே அதை குனிஞ்சு எடுத்தான். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு இருந்ததால அதுக்கப்புறம் அதை பத்தி அவனுக்கு யோசிக்க நேரம் இல்லை. ஸோ அந்த வார்ட்ரோபை க்ளோஸ் பண்ணிட்டு அவனோட திங்ஸையெல்லாம் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனா ரவி. என்னதான் அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அடிக்கடி அவன் காலையில் பார்த்த அந்த காட்சி அவனோட நினைவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இதை பற்றி யார்கிட்டையாவது அவன் சொல்லலான்னு பார்த்தா இதை யாரும் நம்ப போகிறாங்க? ரவி ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்ததை அவனோட டீமில் இருந்த எல்லாருமே நோட்டீஸ் பண்ணாங்க. அவனோட கொலீக் நிசார், என்னாச்சு மச்சான், ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க, எனி ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஜஸ்ட் தலைவலின்னு சொல்லி சமாளிச்சுட்டான் ரவி. அதுக்கு மேலே நிசார்னாலையும் வேற எதையும் கேட்க முடியலை. அன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தவனுக்கு இன்னொரு ஷாக் காத்து இருந்துச்சு. ஏன்னா கிச்சன் ஸ்லாப் மேல அவனோட அப்பாவோட வாட்ச் இருந்துச்சு. ஊர்ல இருந்து கொண்டு வந்து அந்த வார்ட்ரோப்குள்ள வச்சதுக்கு அப்புறமா அவன் அந்த வாட்சை எடுக்கவே இல்லை. ஏன் காலையில பார்க்கும்போது கூட அந்த வார்ட்ரோப்குள்ள தான் அந்த வாட்ச் இருந்த மாதிரி ஞாபகம். அப்புறம் எப்படி இது வெளியே வந்திருக்க முடியும்? ஏற்கனவே காலையில நடந்த விஷயத்த பார்த்தே குழப்பத்துல இருந்தான் ரவி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னமும் அவனுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை நம்மளை சுத்தி ஏதாவது அமானுஷமா நடக்குதோன்னு முதல் முறையா அவனுக்கு தோன்ற ஆரம்பிச்சது. ஆனாலும் அதை அவன் உடனடியா நம்பல. அவனை சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்குன்னு நினைச்சான் ரவி. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை இந்த வீட்டுல நாம இல்லாத நேரத்துல வேற யாராவது திருட்டுத்தனமா வந்துட்டு போறாங்களோன்ற ஒரு எண்ணம் மறுபடியும் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். என்ன மிஞ்சி போனா ஒரு 60-70 வீடு இருக்கலாம். சோ வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சா கண்டிப்பா புதுசா யாராவது வந்தாலும் நோட்டீஸ் பண்ணுவாரு தான். அதை வச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சான் ரவி. மறுநாள் காலையில வேலைக்கு வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த காம்ப்ளெக்ஸோட வாட்ச்மேனை கூப்பிட்டான் ரவி. அப்போ அவ்வளோ வருஷமா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த சித்தப்பான்ற நபர் அங்க வரல. அவருக்கு பதிலா வேற ஒரு ஆள் தான் வந்தாரு. அவருக்கும் ஒரு 40 வயசு தான் இருக்கும். அவர்கிட்ட ரவி, என்ன புதுசா இருக்கீங்க, சித்தப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தான் முதல்ல கேட்டான். அதுக்கு புதுசா வந்த வாட்ச்மேன், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சார், நாங்கெல்லாம் ஒரே செக்யூரிட்டி கம்பெனியில தான் ஒர்க் பண்றோம், ஆபீஸ்ல இருந்து தான் என்னை இங்க போக சொல்லி அனுப்பி வச்சதா சொன்னாரு அந்த புதுசா வந்த வாட்ச்மேன். அதை கேட்டுட்டு, சரி சித்தப்பா திரும்ப எப்போ வருவாருன்னு தெரியுமான்னு கேட்டான் ரவி. அதுக்கு அந்த புது வாட்ச்மேன், தெரியல சார், எனக்கு எதுவும் தகவல் சொல்லப்படலன்னு சொன்னாரு. ரீசெண்டா அவனை சுத்தி நடக்கிற எதுவுமே அவனுக்கு சரியா படல. எல்லாமே அன்யூஷுவலா இருக்குன்ற ஒரு எண்ணம் மறுபடியும் அவனுக்கு ஏற்பட்டுச்சு. இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே புதுசா வந்த வாட்ச்மேன், என்ன சார் ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, நான் C18 தான் தங்கியிருக்கேன். ரீசெண்டாக யாராவது புதுசாக அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்ததை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டான் ரவி. தெரியலையே சார், நான் வந்து 2 நாள் தான் ஆச்சு. நான் இங்கே வந்த 2 நாளில் புதுசாக யாரும் வந்த மாதிரி தெரியல. ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, இனிமேல் புதுசாக யாராவது வந்தால் கண்டிப்பாக செக் பண்ணாமல் அனுப்பாதீங்கன்னு சொன்னான் ரவி. சரி சார், நான் கவனமாக இருக்கேன்னு சொன்னார் அந்த புது வாட்ச்மேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.